அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹங்கரி மேனேஜ்மெண்ட் கோபத்தை கையாளுவது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கோபத்தை கையாளுவது எப்படின்றது மாதிரி தான் இருக்குது. கோபமே வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. கோபம் வராமல் இருக்கவும் முடியாது. ரெண்டு பேருக்கு தான் கோபம் வராது. ஒன்று அது மரமாக இருக்கணும், அப்படி இல்லைனா கோமாவில் இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்றுனா தான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கோபம் வராது. மற்றபடி எல்லாருக்குமே கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தில் நம்ம பண்ணுற தவறுகள் மிக ரொம்ப மோசமான தவறுகளாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு டைமாவது நம்ம அந்த இடத்துல இப்படி கோவப்படாமல் இருந்திருக்கலாமே, ரொம்ப கோவப்பட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைக்காத மனிதர்கள் கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு இந்த கோவன்றது ரொம்ப கொடியது. இப்போ ரீசெண்டாக கூட நான் பேப்பரில் படித்தேன், தோசை கருகி போச்சுன்னு சொல்லி பொண்டாட்டியை போட்டு தள்ளட்டான் புருஷன். அந்த மாதிரிலாம் கோவப்பட்டு கோவத்தில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முட்டாள்தனமாக செஞ்சிடறோம். அதனால் இன்றைக்கி வீடியோவில் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது கண்ட்ரோல்னால் எப்படி சரியான முறையில் கோவத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கோவப்படாமவே இருக்க முடியாது. யாருக்காக இருந்தாலும் கோபம் வர்றது ரொம்ப சகஜம். ஏன்னா சில சமயங்களில் தேவையில்லாமல் கோவப்படுறதும் இருக்குது. சில சமயங்களில் நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம சுற்றுச்சூழல் நம்மளை கோவப்படுத்திடும். அது மாதிரி இருக்குது. ரெண்டு ரகம் இருக்குது கோவத்தில். தேவையில்லாமல் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. சில பேர் அவங்க இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் அவங்கள கோவப்படுத்தும். இந்த மாதிரி ரெண்டு விதமான கோவங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி கோவத்தை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்காக வெளிநாட்டில் ஹங்கரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கோர்ஸே ஒரு படிப்பே இருக்குது. தனியாக கோவத்தை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி கோர்ஸே படிப்பே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இந்த கோவன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. கோவத்தை பற்றி நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ கோவத்தில் எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ நிற்கையில் கோவம் வந்தால் உட்காந்துருக்கையில் கோவம் வந்தால் படுத்துரு அப்படின்ற மாதிரி நபிகள் சொல்கிறாரு. அதே இது நம்ம மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோபமும் பொறுமையின்மையும் புரிந்துணர்வின் எதிரிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மகாத்மா காந்தி அது மாதிரி சொல்கிறாரு. ஓகே, புத்தர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் ஒரு ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போகிறப்ப ஊருக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தன் நின்றுக்கிட்டு புத்தரை பயங்கரமாக திட்டிருக்கான். நீ எல்லாரையும் தப்பாக வழி நடத்துகிற, நீ ஒரு மோசமானவன் அப்படி இப்படின்னு கண்ணாப்புனான்னு கழுவி ஊற்றிருக்கான் புத்தரை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எதுவுமே சொல்லலை. மற்றவங்களாம் அவனை நிப்பாட்ட சொன்னது கூட, அவனை அடிக்க போனதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காரு. அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் ஓஞ்சு போய், இவ்வளோ திட்டுறனே உனக்கு கோவமே வரலையா அப்படின்ற மாதிரி புத்தர்கிட்ட கேட்டிருக்கான். அப்போ இப்போ நான் திட்டி முடிச்சிட்டியா, அப்போ நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னோன்னா கேளு அப்படின்றான். அப்போ புத்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ கடையில் போய் ஒரு பொருள் வாங்குற, உன் நண்பருக்காக ஒரு கிஃப்ட் வாங்குற, அதை கொண்டு போய் உன் நண்பர்கிட்ட கொடுக்குற, அவர் அதை வாங்கிக்கல அப்படின்ட்டா அந்த கிஃப்ட் யாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் நான் தான் வாங்கினேன், எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அதே மாதிரி தான் நீ கோவப்பட்டு என்னை திட்டின வார்த்தைகளை நான் ஏற்றுக்கலை, நீ உன் கோவத்தை நான் வாங்கிக்கலை, அந்த கோபம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவத்தை சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் கோபங்கிறது வரதான் செய்யும். நம்ம பாரதியாரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரௌத்திரம் பழகுன்னு தான் சொல்லியிருக்காரு. கோவப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், அதை எந்த மாதிரி கையாளுறோம் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோவத்தை எப்படி கையாளலாம் அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கான சில வழிகள் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கோபங்கிறதே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஔவையார்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு, ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறுவது சினம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுவது சினம் அப்படின்னா கோபம் வந்துச்சுன்னா ஆறப்போடு, அவசரப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இதில் கூட சொல்லுவாங்கள்ல, கோபம் வந்துச்சுன்னா 1 2 3ன்னு 10 வரைக்கும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கோவத்தை ஆற போடுறப்ப நம்ம அந்த 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுறப்பையோ, இல்லை கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற பொறுமையாக இருக்கிறப்பையோ, ஆற போடுறப்பையோ என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம கோபம் கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கோவத்தை சரியான வழியில் பயன்படுத்துவோம். அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா, மூச்சு பயிற்சி. அதான் இந்த கோவம்லாம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்களா, மூச்சை இழுத்து விடு, கோவப்படாத, ஏன் டென்ஷன் ஆகுற,
மூச்சு விடு, நல்லா இழுத்து மூச்சு விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுறதுனால கோபம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 3வது என்ன அப்படின்னா, கோபத்தை தூண்டும் காரணிகளை கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம ஆளுங்கள்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, எதுக்கு கோவப்படுறான்னா, ஒரு கோவப்பட்டது ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்பான், ஆனால் வந்து அதெல்லாம் விட்டுவிட்டு எங்கெங்கேயோ போய் அந்த பிரச்சனை எங்கேயோ போய் முடியும். அது மாதிரி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு கோவப்படுறோம் அப்படின்றத கண்டுபிடிங்க. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, நம்ம சுற்றி இருக்கவங்களால நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்களா, அதனால நமக்கு கோவம் வருதா, என்ன காரணத்துக்காக நமக்கு கோவம் வருதுன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறவங்களாம் இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து விலகிருங்க, அது நல்லது. அது மாதிரி வந்து எதனால் அவங்களுக்கு கோபம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதிலேருந்து ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அடுத்தது வந்து 4வது விஷயம் என்னென்னா, கோபத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக மாற்றுங்க. அதாவது வந்து கோபப்பட்டு தாம் தூம்னு கத்தி சண்டை போட்டு அதனால் வந்து எந்த பலனுமே கிடையாது. அப்படின்றப்ப வந்து அந்த கோபத்தை வந்து நம்ம எப்படி அதை கரெக்டான வழியில் பயன்படுத்த முடியும், நம்ம ஆக்கப்பூர்வமாக அந்த கோபத்தை வச்சு என்ன பண்ண முடியும். இப்போ ஒரு நியாயமான கோபம்னு ஒன்று இருக்குது. இப்போ சமூகத்துலலாம் எவ்வளவோ அநீதிகள் நடக்குது, அதை பார்த்து வந்து கோபம் வரும். அதை வந்து நம்ம அதை அதிகபட்சம் நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் கமெண்டில் இல்லை இன்ஸ்டாவில் கமெண்டில் சொல்கிறோம். மற்றபடி வந்து அதுக்காக எந்த இதுவும் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு கோவப்படுறதுல தவறே கிடையாது. அதை வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து அந்த கோபத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். அதுதான் வந்து மிக சிறந்த வழி. அந்த கோபத்தை, உங்களுக்கு வர்ற கோபத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக சரியான வழியில் பயன்படுத்த முடியும் அப்படின்றத யோசித்து அது மாதிரி வந்து அந்த கோபத்தை வந்து பயன்படுத்துங்க. அதை தான் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரௌத்திரம் பழகு அப்படின்னா கோவப்படு, ஆனால் வந்து அதை வந்து சரியான முறையில் கோவப்படு அப்படின்றதுக்காக தான் வந்து பாரதியார் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அநீதியை எதிர்த்து வந்து கோவப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. அநீதியை எதிர்த்து கோவப்படுங்க. உங்கள் கோபம் வந்து நியாயமானதாக இருக்கணும். அதை நியாயமான முறையில் நீங்கள் வெளிப்படுத்தணும். நீங்கள் எதற்காக கோவப்படுறீங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதை விட்டுட்டு அது இதுன்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் வந்து மனைவிகிட்ட கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும், அதுக்காக நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க. அது வந்து அப்படி இங்கே போய் அங்கே போய் அவங்க அம்மாவை இழுத்து, அவங்க உங்கள் அம்மாவை இழுத்து, மாமனார் மாமியாரை இழுத்து எங்கேயோ வந்து முடியும். நல்லா தெரியும் இது. அது மாதிரி இல்லாமல் உங்கள் கோபத்தை நீங்கள் எதுக்காக கோவப்படுறீங்களோ அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதை வந்து மனைவிகிட்ட கேட்டுவாங்க. அது நடக்கவே நடக்காது. இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன், வெளியில் எங்கே இருந்தாலும் உங்கள் கோபத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக கரெக்டாக எதுக்காக நீங்கள் கோவப்படுறீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 5வது வந்து கோபத்தில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டைத்துலேயும் வந்து நம்ம எந்த ஒரு லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்கிறது தான், அதாவது பட்டு திருந்துறவங்க இருக்காங்க, கேட்டு திருந்துறவங்க இருக்கிறாங்க. பட்டு திருந்துறவங்கள விட கேட்டு திருந்துறவங்களுக்கு வந்து திருந்துறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை பட்டு திருந்துறது அப்படின்னா, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒரு தடவை கோவப்பட்டு அதனால் பிரச்சனைகள் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் கற்றுக்கணும். ஆகா, இதிலேருந்து நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி கோவப்படக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுக்கு கோவம் வர்றப்ப அப்போ அந்த நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு அது மாதிரி வந்து கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்கள் கோபத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆக்கப்பூர்வமாக தான் பயன்படுத்துவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் வந்து கோபத்தில் வந்து ஒவ்வொரு டைமும் கற்றுக்கங்க, என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றதில் தெளிவாக இருங்க, அதை கற்றுக்குங்க. கடைசி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மிக மிக சிறந்த மருந்து மன்னிக்க கற்றுக்கங்க. கோபப்படுறத விட வந்து மன்னிப்பு வந்து மிகப்பெரிய ரொம்ப மிக சிறந்த ஒரு விஷயம். அதுக்காக எல்லாரையும் மன்னிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சு பழகுங்க. மன்னிச்சு பழகுனீங்க அப்படின்னாவே வந்து மன்னிப்பை விட அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வேறு எதுவுமே, மிகப்பெரிய தண்டனை எதுவாகவுமே இருக்க முடியாது. அதனால் நீங்கள் மன்னிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. மன்னிச்சு பழகுனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும், நம்ம இவ்வளோ பண்ணி அவங்க வந்து நம்மளை மன்னிச்சிட்டாங்க, நம்ம மேலே கோவப்படலை, நம்மளை எதுவுமே அவங்க சொல்லலை, எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க உணர்ந்து திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே இருக்க அவங்கள்ட்ட மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்கள்கிட்டையும் உங்கள் மேலே இருக்க ஒரு மதிப்பு மரியாதை கூடும். உங்கள் கோவத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி மன்னிப்பு மூலமாக இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் வந்து மன்னிக்க கற்றுக்கங்க. எல்லாரையுமே வந்து மன்னிக்க கற்றுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது பண்ணியிருந்தாலும் சரி, மன்னிப்பை விட ஒரு பெரிய தண்டனை இருக்கவே முடியாது. அதனால் மன்னிக்க கற்றுக்கங்க. இது மாதிரி தான் வந்து இந்த வழிகளெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா வந்து கோவத்தை வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் சரியான வழியில் வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.